அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் ஆண்டவரை ஆராதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மை ஆண்டவர் ஆற்றி தேற்றுகிற தேவன், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், தன்னையே இந்த உலகத்திலே வந்து தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்த தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய சித்தம் போல் நம்மை நடத்துகிற தேவன். ஆண்டவருடைய கரத்துக்குள் நம்ம அடங்கி இருக்கும் போது, ஒரு குயவனின் கையிலே களிமண்ணை போல நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது ஒவ்வொரு நாளும் நம்மை பணைந்து நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பிரச்சனைகள் வரும்போது கூட நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்தவருடைய சமூகத்தின் பிரசனத்தினால் ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார். எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா. ரிபல ஹந்தர பல ரிகலபா ரிமஹந்தரபு ஷியாக்கர துருபி கபலபரபா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் நீர் வனைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் நீர் வனைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். எல்லாரும் கேளுங்க. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, சேர்ந்திடுவே அவர் சமூகம். சொல்லுங்க எல்லாரும். ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, சேர்ந்திடுவே அவர் சமூகம். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? அவர் நமக்கா ஜீவன் தந்து அளித்தனாரே, இந்த மீட்பு கண்களினா காண்கின்றேனே, இந்த காணா தேசமதை கண்களினா காண்கிறேனே, இன்பக்கானா தேசமதை திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே, குயவன் கையில்
களிமண்ணா அனுதினம் நீ வளைந்திடுமேரி பலதரபா குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வளைந்திடுமேரி கலத்துனா se mahalogono ரிமஹாதர se malahatnu koloro ரிபதர se மகாந்தரு கொலரோ பிகாந்தரபா. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya, ஹalleluya. ரிபா லகந்தர சே மகந்தரபா. ஆண்டவரே, நீரே எங்களை உம்முடைய குயவன் கையில் களிமண்ணை போல நடத்துவீராக, வணைவீராக. எங்களுக்கு ஆண்டவரே, நீர் எங்களை தாங்கி நடத்துகிற தேவனப்பா. ஹalleluya. நன்றியோடுமை துதிக்கிறேன், நன்றியோடுமை துதிக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. ரிபா லகந்தர சே இஸ்ரவேலருடைய பாளையத்திலே ஒரு பிரச்சனை வந்தது. நாங்கள் கர்த்தருடைய சபையாரை நீங்கள் கொல்லுகிறீர்கள், நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், எல்லாரும் பரிசுத்தவான்கள் தான் என்று சொல்லி ஒரு பயங்கரமான குழப்பம் வரும்போது மோசே கர்த்தரை நோக்கி பார்த்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எல்லாரும் தேவனுடைய அழைப்பை குறித்த ஒரு பரீட்சை நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எல்லாரையும் ஒவ்வொரு கோத்திரத்தாரில் ஒரு கோலை கொண்டு வர சொல்லுகிறார். ஹalleluya. எந்த வம்ச தலைவனின் கோல் துளிர்க்குதோ அவங்கதான் ஆசாரியம் ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ மோசே இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்றான். உடனே அவனுடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கு ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவனிடத்துல கொண்டு வராங்க. ஆரோனுடைய கோலோ அவங்ககிட்ட இருந்துச்சு. அதுல லேவி கோத்திரத்தாருடைய கோல்ல ஆரோனின் பேரை எழுத சொல்றார். சோ மறுநாள் நீங்க பார்க்கும்போது லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு தம்முடைய அழைப்பை நிரூபித்து காண்பித்தார். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறபடினால் உங்களில் உள்ள ஆண்டவருடைய அழைப்பை அவர் நிரூபிப்பார். உங்களுடைய வாழ்க்கை அப்படியே பூத்து குலுங்கி வாதுமை பழங்களை கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி உங்களுக்கு முன்பாக இருக்கிற, உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் முன்பாக உங்கள் வாழ்க்கையிலே தேவன் கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் கிரியை செய்வார். ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? ஹalleluya. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை துளிர்விட பண்ணுகிற தேவனப்பா, ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹalleluya. ரிபா லகந்தர சேம அந்தரபா. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே. நான் துளிர்ப்பேன். எல்லாரும் சொல்லுங்களேன், நான் செழிப்பேன், நான் துளிர்ப்பேன். ஹalleluya. ஊரா கபல தீரபல ரிபதர சந்தரபா. ஹalleluya. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க பண்ணுகிறவர். அன்றைக்கு ஆரோனுடைய கோலை மறுநாளை துளிர்க்க பண்ணுகிற தேவன். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் சொல்லுவோமா, என் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், நீ சொன்னதெல்லாம் என் வாழ்வில் நடக்கும். என் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், நீ சொன்னதெல்லாம் என் வாழ்வில் நடக்கும். சொல்லலாமா எல்லாரும்? ஆண்டவர் முச்செடிக்கு பதிலாக விருட்சங்களை கொடுக்கிற தேவன், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற தேவன். ஹalleluya. முச்செடிக்கு பதிலாகவே விருட்சங்கள் தாருவே என்றீரே. முச்செடிக்கு பதிலாகவே விருட்சங்கள் தாருவேன் என்றீரே. முந்தின மகிமை மறைந்திட பிந்தின மகிமை தோன்றுமே. இயேசுவே
இயேசுவே இயேசுவே இயேசுவே சேனைகளின் தேவனே, சர்வ வல்ல ராஜனே, என் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், நீர் சொன்னதெல்லாம் என் வாழ்வில் நடக்கும். ஆண்டவரே, எங்களுடைய சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுகிற தேவன், உங்களுடைய கரத்திலே களிமண்ணை போல இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையை, சாம்பலாய் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கை சிங்காரமாய் மாற்றுகிற தேவன் அப்பா, வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.